எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு கேஷுவல் டே ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். மார்னிங் என்னடா இவங்க ஏஞ்சாங்க சைலண்ட்டாக இருக்காங்களேன்னு பார்த்தா டிவி ஆன் பண்ணிட்டாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா காலையில் டிவி ஆன் பண்ணுறது தான். இது ஃபஸ்ட் டைம் இவங்க பண்ணுறாங்க. என்னை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டாங்க. எனக்கு கொஞ்சம் மூடு நல்லா இருந்தனால சரி ஆஃப் பண்ணிவிடுங்க வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க மைண்ட் ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. டிவி இந்த மொபைல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. வீக்லி ஒன்ஸ் அவங்க ஸ்கூலில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்து அனுப்பலாம். மற்ற நல்லா ஹெல்தி ஃபுட்டு தான். இன்றைக்கி மக்ரூனி தான் கேட்டிருந்தாங்க. இது பாஸ்தானும் சொல்லுவாங்க, மக்ரூனியும் சொல்லுவாங்க. நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் இதை சாப்பிட்டேன். அதுவும் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான். அவங்க மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு இது இருக்கும். முட்டை போட்டு ப்ரான் போட்டு சிக்கன் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க ஸ்பைஸியாக. ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுறதுக்கு நான் ஒரு ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப செமையாக இருக்கும். தாளிப்புக்கு கடுகு போடக்கூடாது. பாஸ்தாக்கு மக்ரோனிக்கெலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டு பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப் பண்ணி போட்டுக்கலாம். என்னால் ரொம்ப ஃபைனாகவே கட் பண்ண முடியாது. அது ஏனே தெரியாது. எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், இவ்வளோ தான் முடியும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி 2 பெரிய தக்காளி சேர்த்துட்டேன். கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்து தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பாஸ்தா மக்ரோனிக்கு தனியாக மசாலாலாம் இருக்குது. அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ சில்லி சாஸ் எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம ஆப்ஷன் தான். சமையலை பொறுத்த வரைக்கும் நாம் பண்ணுறது தான். கொஞ்சம் அப்படியே லவ்வோடு எல்லாம் சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அக்கறையாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டோன்னா நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மக்ரூனி வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு எண்ணெய் போட்டு நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் வேக வைக்கணும். இந்த மாடலில் இருக்க மக்ரூனி கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஸ்டார்டிங்லாம் சீக்கிரமெல்லாம் அரை வேக்காடுலலாம் செஞ்சு நான் திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். பழக தான் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஆனால் ஜூஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற மாதிரி நல்லா வடிச்சிடணும். வடிச்சிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் நல்லா ஜூஸே கிடைக்கும். குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இடி மின்னல் மழை பெஞ்சு விட்டா மாதிரி இருந்தது வீடு. பொறுமையாக திரும்ப சூடு பண்ணி பாருங்கள். திரும்ப சூடு பண்ணும்போதே தெரிஞ்சுது. நல்லா ஜூஸியாக இருந்தது. நம்ம சூட்டில் டக்கு டக்குன்னு போட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற வச்சு திரும்ப அதை சூடு பண்ணி சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஏர் கேர்லாம் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். எனக்கு எப்போவுமே இந்த டபுள் மைண்டு, என் மைண்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுவா அதுவான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்காமல் அலைப்பாஞ்சிட்ருக்கும். அது நல்லதாக கெட்டதான்னு தெரியல. எனக்கு ரொம்ப நாளாக முடி வெட்டணும், ஷார்ட் ஹேர் வைக்கணும்னு ஆசை. ரொம்ப வருஷமாகவே ஆசை. இது வரைக்கும் லைஃப்பில் ஷார்ட் ஹேர் வச்சதே கிடையாது. ஆனால் அதுக்கான தைரியம் வரல. தைரியம் முடி வெட்டுறதுக்கெல்லாமா வேணும்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. சில நேரம் பார்த்தா லாங் ஹேர் பிடிக்குது, சில நேரம் பார்த்தா ஷார்ட் ஹேர் பிடிக்குது. கொஞ்சமாக முடி வெட்டினாவே நான் 2 நாளைக்கு ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் அந்த குழப்பத்தோடவே இருக்கேன். இன்றைக்கி செம்பருத்தி இலை பறிச்சுட்டு வந்திருந்தேன். இங்கே பக்கத்தில் இருந்தது. அந்த செம்பருத்தி இலை பறிக்க போகும்போது பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. மாடை பார்த்துட்டு எப்பவுமே நான் பயந்து ஒதுங்கி தான் இருப்பேன். நான் பாட்டுக்கு பறிச்சிட்ருக்கேன். மோக்ஷித் குட்டி மாடு முட்டை வந்துருச்சு. அது எங்கோ அந்த சைடு போயிட்டுருக்குறது வேணுன்ட்டே முட்டுறதுக்கு இந்த சைடு வருது. எனக்கு எங்கேருந்து வந்துச்சோ தெரியல தைரியம். கையில் கொடை வச்சுருந்தேன். ஒன்று பட்டுன்னு போட்டோடனே அது வேகமாக போயிடுச்சு. வீட்டுக்கு யோசித்தேன், நம்ம அடித்த நேரம் திரும்ப அது நம்மக்கிட்டே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுதான் நடக்கலையே. அதுக்கப்புறம் அதை பற்றி எதுக்கு யோசிக்கிறேன்னு விட்டாச்சு. நைட்டே பாதாம் பிசின் ஒரு 2 துண்டு வெந்தயத்து கூட ஊற வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாதாம் பிசுனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷில் அது பேர் ஆல்மண்ட் கம்மு. இது நிறைய இன்டேக் பண்ணுறதுக்கு இந்த சூடாயிருச்சுன்னா நம்ம ஜூஸில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் குடிப்பாங்க. மோர்லலாம் ஏருக்கு ரொம்பவே நல்லது. அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு வெந்தயம், அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் நான் பாலெல்லாம் எடுக்கலை. நான் பேசிக்கலி கொஞ்சம் சோம்பேறி. அதை பாலெல்லாம் எடுக்கிறத விட அந்த எக்ஸ்ட்ராக்ட் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அரைச்சிக்கிட்டேன். விளக்கெண்ணெய் சேர்த்து அரைச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அரைச்சிட்டு நல்லா ஒரு பேக் போட்டு அப்படியே விட்டுட்டு சமையல்லாம் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வேறு ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு ஒரு
1 வீக் பக்கம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வரதா சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வடை பாயாசத்தோட சமையல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. ஊற வச்சதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி வரல, கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நமக்கு இங்கே யாரும் தெரியாது, பழக்கமும் இல்லை, போய் கொடுக்கலான்னா. சரி எதுக்கு நம்ம குழந்தைங்களாச்சும் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பொரியலை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். கோவக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கோவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. நாங்கள் அதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சலிப்பாகவே ஆயிடுச்சு. இங்கே கிடைக்கிற காயில் இதுவும் ஒன்று. அதிகமாக இதுவும் சுரக்காய் இதெல்லாம் கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். தாளிப்புக்கு வந்து கடுகு, சீரகம், உளுந்து கொஞ்சம் போடணும். போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு எல்லாம் போட்டுட்டு நம்ம கோவக்காயும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கிட்டு காரத்துக்கு மசாலாலாம் போட்டுட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கல. லோ ஃப்ளேம்லேயே கிளறி விட்டு அதிலே தண்ணி சுரக்கும். அப்புறம் வந்து கொஞ்சமாக எள்ளும் தேங்காயும் கொரகொரப்பாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பொரியல் செஞ்சாலும் யாருக்காச்சும் உங்கள் வீட்டில் அயன் டிஃபிஷியன்சிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எள்ளு வந்து தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தூவிட்டு இறக்கிடுங்க. ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடைக்கு வந்து உளுந்து பாதி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தானே சொல்லிவிட்டு அதையும் வந்து பெப்பர் போட்டு அரைச்சிட்டேன். அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். தட்டிலாம் போட்டால் எப்படி தானே குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க. எனக்கு வந்து முழுசாக போட்டு கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அவாய்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு திரும்ப வந்து அதிலே போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. போட்டு ஷேப்பெல்லாம் நாம் போடுறது தான் ஷேப்பு. பொறுமையாலாம் போடுறதுக்கெலாம் டைம் இல்லை. நல்லா போட்டு இன்றைக்கி லன்ச் வந்து குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. என்ன தான் நம்ம ஒரு நான்வெஜ்ஜில் வெரைட்டியாக சாப்பிட்டாலும் இந்த வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டா அவ்வளோ திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாம்பார் சாதம், அதுக்கு வந்து மணக்க முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் கோவக்காய் எள்ளு கறி. நானே வச்சுட்டேன். அதுக்கு பேர் என்னென்னவோ பேர் டிஃப்ரெண்ட்டாக அவங்களே வச்சுக்கிறாங்க. நம்ம சமைச்சதுக்கு நம்ம வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிட்டேன். வடை இருக்குது, அப்பளம் எதுக்கு நினச்சேன். ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தி வராது. ஊறுகாய் வச்சுருக்கலாம். ஊறுகாய் பார்த்தா குழந்தைங்க சாப்பாடை வந்து இது பண்ணிடுவாங்க, கம்மி பண்ணிடுவாங்க. ஊறுகாவே சாப்பிடுவாங்க. அதனால் அதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு கொடுத்தாச்சு. யாராச்சும் உன்னோட லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டால் ரொம்ப கடுப்பாக போகுதுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப கடுப்பாகவே இருக்குது நிஜமாவே. என்னதான் இருந்தாலும் எல்லாருமே நம்ம லைஃப்பில் இருந்தாலும் இந்த தனியாக ஹேண்டில் பண்ணணும், தனியாக இருக்கணும்னா அதுவும் குழந்தைங்கள இந்த ஸ்டேஜில்ன்றதை விட டெலிவரிக்கு அப்புறம் இருந்து இப்போ வரைக்குமே நானே தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நாங்கள் போகிறோம் இங்கே போகிறோன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. நமக்கு வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எல்லாமே ஒன் மேன் ஆர்மி மாதிரி நம்மளே பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி விலாகில் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசிட்டேன். எந்த ஒளிவு மறைவு எப்படியும் கிடையாது. இருக்கிறது இருக்கபடி, உள்ளது உள்ளபடி பேசிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எங்கேயும் போகிற வேலையெல்லாம் இல்லை. இருந்தாலும் வந்து சிக்கி எடுத்துகிட்டு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.